திருவாரூர் சபையினுடைய அவர் சொன்னது நிச்சயமாக என் வாழ்க்கையில் அவர் சொன்னதெல்லாம் பலிச்சிருக்கு. நிச்சயமா ஐயா அவர் கொடுத்தது நிச்சயமாக பலிக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் எனக்கு சொன்னார். அவர் நமக்காக ஜபம் செய்தால் அந்த ஜபம் நம்முடைய சேரும். அந்த ஜபத்துக்கு முழுக்க முழுக்க ஐயா என்றைக்குமே ஒரு இடத்துல வந்தால் அந்த இடம் சந்தோஷப்படும். அந்த மாதிரி இன்னைக்கு இந்த புதிய அருவி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. நம்முடைய ஐயா இன்னைக்கு ஜபம் செய்திருக்கிறார். அதோட திரைப்பட நடிகர் மரியாதைக்குரிய ரமேஷ் கண்ணா வந்திருக்கின்றார். இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர், நான் சார்ந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி செயலாளர், வட்டச் செயலாளர் ஐயா சகாதன பிரபு, ராஜர், ஆர்லானந்தன் இவர்களெல்லாம் இணைந்து நம்முடைய தம்பி ஆல்வின் அவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த புதிய முயற்சி நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அந்த எல்லோரும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். இன்றைக்கு உலகத்தில் இந்தியா, தமிழ்நாட்டில் உலகத்திலேயே எல்லாம் நடத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு வித்தியாசமாக மக்களை கரெக்டாக இருக்கின்றதை உண்மையை சொல்ல வேண்டும். அந்த உண்மையை சொல்லினால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் என்பது எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கின்றது. நீங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கின்றது நிச்சயமாக உங்களுடைய ஃபாலோவர்ஸ் ஐயா சொன்னது போல கோடிக்கணக்கில் நிச்சயமாக உங்களை பின்தொடருவார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் உங்களுடைய இந்த முயற்சி நிச்சயமாக பலன் தரும் என்று நம்பிக்கையோடு இன்றைக்கு துவங்குகின்றது. உங்களுடைய ஃபாலோவர்ஸ் இது அனைத்து மதத்தோரும் உங்களை வாழ்த்துகின்ற ஒரு அரிய வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறந்த முறையில் நீங்கள் நாட்டில் நடப்பதை மட்டும் போடவில்லை. யாரோடு போடுகிறான், தவறாக போடுகிறான், மற்றவர்களை ஒரு தவறாக நடத்து அந்த இதுவே நீங்கள் செய்யக்கூடாது. உங்களுடைய அருவி சேனல் என்று சொன்னால் உண்மையை மட்டும்தான் போடுவார்கள் என்ற ஒரு நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும். எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பார்வை போயிடுச்சு, சைடு தெரியாது, நிற்கிறாரு கொஞ்சம் தெரியுது, ஒன்றுமே தெரியாது. ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க. டாக்டரில் டாக்டர் எம்பி டாக்டர் அவங்க கூட்டு போய் செக் பண்ணி எல்லாம் பார்த்தா பிளட்டு கிளாட் ஆகிடுச்சு, அது பெரிய பிரச்சனை இருக்காது. அப்புறம் பார்த்தா உங்களுக்கு கீமோதெரப்பி பண்ணுவோம், கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். சரி, ஓகே சார், அட்மிட் ஆகிட்டேன். ஐயா முதல்ல டேட்டில் வாங்கிட்டாரு. இருந்தாலும் இன்னைக்கு ஃபோன் பண்ண ஷாக் ஆகிட்டாங்க. நீங்கள் ட்ரீட்மெண்ட் வேறு போனீங்க, ஐயோ இல்லை நீங்கள் வந்தாங்க ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்னாரு. நாங்கள் பாடம் கடவுள் பாருங்கள், உங்களோட அத்தனை பேர் ஜபத்தாலையும், என் கோஷியா ஜபத்தாலையும், அல்வின் ஜபத்தாலையும், சமூகப்பூர்வ எல்லோருடைய ஜபத்தாலையும் நாங்கள் பேசுகிறேன். காரணம் ஜபம் தான், வேணாம் முடியாது முடியாது. நிச்சயமாக அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது கிடைச்சிருக்கு. ஐயா சந்தோஷம். சத்தியத்தில் ரொம்ப நிறைய கேள்விப்பட்டு பாடம் கிடையாது. அதேமாதிரி ஐயா ஜபம் பண்ணுறாரு. அடுத்த முறை நிச்சயமாக மத்திய அமைச்சர் ஆகிடுச்சு. மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா மற்றவங்க உதவி செய்யணும்னா கடவுள் உதவி செய்வார். நீங்கள் உதவி செய்ய அவரே நேரில் உதவி செய்ய செய்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அருவி பாடல் பெரிய அளவு உயர்பட்டு அக்கறை பெரிய அளவு மகிமைப்படுத்தணும். அதனால் அதை செய்த ஐயா ஆளுமை ஐயா அவர்களுக்கும் வந்து ஆசீர்வாதம் உங்களுக்கும் ஐயா சமாதானம் இருக்கிறேன். என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸ்தோத்திரம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. தயவு செய்து சோம்பேறியாகவோ இல்லைன்னா சோம்பெல்லாம் விட்டு விடாதீர்கள். உங்களுக்கு நேரம் வந்து விட்டது. கருத்து உங்கள் ஆசீர்வாதம். நன்றி, வணக்கம். இந்த மீடியா எக்ஸ்சேஞ்ச் சிசிடி இங்கே நம்ம மத்தியில் வந்திருக்கிற ஜாம்பவான்கள் சரியாக பங்க்சுவலான நேரத்தை கடைபிடிப்பவர்கள். ஐயாவும் சரி அண்ணனும் சரி, ரெண்டு பேருமே நேரம்னா கரெக்டாக 5 மணிலேருந்து 6 மணி அவர் சொன்னால் இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. மத்தியில் இருக்கக்கூடிய பிரகாஷ் அண்ணனுக்கு ஒரு சில வாழ்க்கைகளை சொன்ன பிறகு நன்றி கூட மட்டும் கரெக்டாக 6 மணிக்கு. வரலாறு என்பது வந்து போனவர்களின் கணக்கல்ல, ஏதாவது ஒன்றை தந்து போனவர்களின் கணக்கு என்பார்கள். நிகழ்காலத்தை கடந்த காலம் தெரியாதவருக்கு நிகழ்காலம் புரியாது, நிகழ்காலம் புரியாதவருக்கு எதிர்காலம் கிடையாது என்று சொல்வார்கள். கடந்த காலத்தை நினைவுபடுத்தவும், நிகழ்காலத்தை ஆவணப்படுத்தவும், எதிர்காலத்தை
தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி தான் ஊடகம். அப்படிப்பட்ட ஊடகத்தின் இன்றைய நவீன வடிவம் தான் இந்த யூடியூப் சேனல். அப்படிப்பட்ட இந்த சேனலுடைய அருவி சேனலின் துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கும், நம்முடைய முன்னாள் அமைச்சரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறுபான்மை பிரிவு பொதுச் செயலாளருமான மரியாதைக்குரிய அண்ணன் எஸ் அப்துல் ரஹீம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பான சாட்சி அளித்த இயக்குனரும் நடிகருமான அன்பிற்குரிய அண்ணன் ரமேஷ் கண்ணா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொண்டு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட விசுவாசத்தை இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் பெற்றிருக்கக்கூடியவர்களாய் நாம் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஐயா அவர்கள் சொன்னார்கள், பல லட்சங்களை தாண்டி கோடிக்கணக்கான மக்களை இந்த சேனல் சென்றடைய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நிலையை இந்த சேனல் அடைய வேண்டும், அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் பெற வேண்டும் என்று கூறி கொடுத்த இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுவோம். வேகமாக நண்பர் அந்த ஏற்பாடுகளை வேகமாக இது பண்ணிட்டாரு. இப்போ இந்த இடத்துல நிறைய பேட்டிகள், நேர்காணல்கள், வேட்பாளர்களை வர வச்சு நேர்காணல் பண்ணுறது, நிறைய பெரிய பெரிய தலைவர்களை பேட்டி எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அரசியல் அப்பாற்பட்டு எதுவும் பண்ணணும்னு சொல்கிறாரு. சரி, அதாவது முதன்மையானது வந்து கிறிஸ்டியானிட்டியுடைய அந்த சேனலுக்கு அது பண்ணுவோம். பொதுவான விஷயங்கள் பார்க்கும்போது இந்த பாலிடிக்ஸ்க்கான இதுவும் கொஞ்சம் அப்படியே சில முக்கியமான விஐபிஸ் வர வச்சு அது நேர்காணல் பண்ணுறது அது இருக்கும். இது மாதிரியான ஒரு, ஏன்னா இது யூடியூப் அப்படின்றது ஒரு பிரபலமான ஜனரஞ்சகமான ஒரு விஷயம். அந்த ரேட் வந்து இப்போ சமாதானப்படுத்தவங்களுடைய பிறந்தநாள் வந்து அப்படி ஒரு அப்புறம் தான் டேட்டில் கேட்கப்படுறது. அப்புறம் பிறந்தநாள் தெரிஞ்சாங்க. சரி, ஓகே, ஒரே அந்த நிகழ்ச்சி வச்சுல அப்போது அவர் சொன்னார், இது மாதிரி இந்த பாடல் ஒன்று ரிலீஸ் பண்ணணும், இந்த லெவல் கொண்டு வந்து நிற்கிறதுக்கு அது நண்பர் தான் முழுவதற்கு காரணம். அந்தளவுக்கு அவருடைய அந்த ஒரு டெடிக்கேஷன், அந்த அன்பு, அது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது அவர் பேர் கேட்க அருளானந்தம் மாதிரி, அது அன்பானந்தம்னு கூட எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அன்பான அது நண்பர் இவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்து செய்யறது அவருக்கு